நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यसायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमंगलदायिने. பகவான் தானாகவே எழுந்தருளிருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் இந்த திவ்ய தேசங்களில் முக்கியமானது. ஸ்வயம் வியக்த திருமேனி அப்படின்றதான் அந்த க்ஷேத்திரங்களுக்கு பெயர். தானாக தோன்றின மூர்த்தி அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிரேஷ்டமான ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னுட்டா ஸ்ரீரங்கம். அடுத்ததாக வானமாமலை, ஸ்ரீமுஷ்ணம், வெங்கடாச்சலம், ஸ்ரீ காஞ்சிபுரம், நைமிஷாரண்யம், சாலக்கிராமம், புஷ்கரம் போன்ற க்ஷேத்திரங்கள் எல்லாம் ஸ்வயம் வியக்த திருமேனி அப்படிங்கிறது பகவான் தானே தோன்றின மூர்த்தங்கள். இதெல்லாம் பிரம்மலோகத்திலே ஒரு சத்சங்கம் நடந்தது. அந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணி தியானம் பண்ணுறதுக்கும் யோகம் பண்ணுறதுக்கும் தவம் பண்ணுறதுக்கும் சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கும் சக்தி இல்லாதவர்களுக்கும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முடியாதவர்களுக்கும் ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு கூட பகவான் அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத விசாரம் பண்ணி பிரம்மா அவர்களை கூப்பிட்டுண்டு பார்க்கடலில் இருக்கக்கூடிய பகவானை பார்க்கறதுக்கு போக பகவான் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அழகான ரங்க விமானத்தில் தன்னை கொடுத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்மா அந்த ரங்க விமானத்தை ரங்கநாதனோடு அழைத்துண்டு வந்து தன்னுடைய பிரம்மலோகத்தில் வெகு காலம் பூஜை பண்ணிட்டு இருந்தார். மரீச்சி போன்றவர்கள் எல்லாம் கூட இருந்து அந்த ரங்கநாதனை பிரம்மலோகத்தில் கோலாகலமாக உற்சவங்கள் நடத்தி நித்திய பூஜை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பிரம்மா. 7 மன்வந்தரங்கள் முடிந்து போயிடுத்து. 7வது மன்வந்தரத்தில் வைவஸ்வத மனு அப்படிங்கிற மனு, அவருக்கு ஸ்ராத்த தேவன் அப்படிங்கிறதா பெயர். அந்த வைவஸ்வத மனு 7வது மனு ஒரு நாள் பிரம்மலோகம் போகிறார். புராணங்களில் தசரதர் கூட இந்திரனுக்கு ஒரு சமயம் யுத்தத்தில் உதவி தேவை அப்படின்னுட்டான், பூலோகத்திலிருந்து உதவிக்கு போனார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்திரலோகம் தசரதர் போனாரானால் அவரை பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு இந்திரன் பேசுவான் அப்படிங்கிறதும் இருக்குது. சர்வசாதாரணமாக பூலோகத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் இந்திரலோகங்கள், தேவலோகங்கள், பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகம் இதற்கெல்லாம் போகிறா வரா அப்படிங்கிற விஷயங்கள் காணப்படுறது. நாரதர் கூட திரிலோக சஞ்சாரி, 3 லோகங்கள்லையும் சுதந்திரமாக போய்விட்டு வரக்கூடியவர் அப்படிங்கிறது தானே நாரதரை பற்றி பார்க்கிறோம். அப்படியே வைவஸ்வத மனு அப்படிங்கிற ஸ்ராத்த தேவன் அப்படிங்கிறவர் பிரம்மலோகம் போனார். பிரம்மாவை தான் பார்த்துட்டு வரணும்னு போனார். ஆனால் பிரம்மலோகம் போன உடனே இந்த பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்தில் இருக்க அந்த ஜோதியை காட்டிலும் பெரிய ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ரங்க விமானத்தையும் ரங்கநாதனையும் பார்த்து வைவஸ்வ மனு ரொம்ப சொக்கி போயிட்டார். பிரம்மாவை பார்த்து கேட்கிறார், நான் சும்மா உங்களோட வந்து பார்த்து பேசிவிட்டு போலான் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த ரங்க விமானத்தை பார்த்த உடனே எனக்கு இந்த ரங்கநாதரையும் ரங்க விமானத்தையும் பூமிக்கு கூப்பிட்டு போகணுங்கிற ஒரு ஆசை வந்துடுத்தோ, நீங்கள் உத்தரவு தரணும். பிரம்மா சிந்தித்து பார்க்கிறார். நியாயந்தானே,
பிரம்மலோகத்தில் இவரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுக்காகவா நாம் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினோம்? எதற்கும் கதி இல்லாதவர்கள் எல்லாரும் சுலபமாக பகவானை பார்க்கணும், அவர்களுக்கும் பகவானுடைய கிருபை கிடைக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் பகவானோட அவர்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படணும். பகவான் இவனுக்கு வைகுண்டம் கொடுக்கறதுக்கு இவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, என்னுடைய கோவில் வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டான், அவனுக்கு வைகுண்டம் கொடு. இவன் என்ன பண்ணினான், என்னுடைய ஆலயத்திலே இவன் பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு கொட்டாங்குச்சி ஓட்டாஞ்சில் கடந்தது, 10 பக்தர்கள் வந்தால் அவருடைய காலில் குத்துமேங்கிறதுனால எடுத்து குப்பை தொட்டியில் போட்டா, அவனுக்கு என்னுடைய பரமபதத்தை கொடு. இவர் என்ன பண்ணினார், என்னுடைய கோவிலில் தினமும் பூ கட்டி கொடுப்பார், அவருக்கு பரமபதத்தை கொடு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு பெருமாளுக்கு அமுது செய்ய வேண்டிய தலிகைகள் எல்லாம் அவர் தான் சமர்ப்பிப்பார், அவருக்கு பரமபதத்தை கொடு. இப்படி கொடுப்பாரா அப்படின்னு, அப்படி தான் கொடுப்பார். கொடுக்கறதுக்கு தான் கோவில், கொடுக்கறதுக்கு தான் அர்ச்சாவதாரம். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு 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 ஜீவன்களை தங்கிட்ட சேர்க்கிறது தான் பெருமாளுடைய ஸ்வபாவமே தவிர தள்ளுறதில்லை. நல்ல தாயுள்ளம் உள்ள ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, 100 குழந்தை இருந்தால் கூட அத்தனை குழந்தைகளையும் லாலனை பண்ணி சுகப்படணும் அப்படின்னு ஆசைப்படுவாளே தவிர குழந்தை வேண்டாம் பாரம்னு நினைக்க மாட்டா. ஒரு சின்ன பூசணி கொடியில் எவ்வளவு பூசணிக்காய்கள் வந்தாலும் கூட அந்த கொடிக்கு அது பாரம் இல்லை. ஜெகன்மாதாவான பிராட்டி இருக்காளே, பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயார், அவளுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய குடும்பத்தை பெருக்கிண்டே போகணும். குடும்பத்தை எப்படி பெருக்கிறதுனா, ரங்கநாதருடைய கிருப்பைக்கு யாரெல்லாம் பாத்திரமாகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த ஜெகன்மாதாவுடைய குழந்தைய ஆயிடுறா இல்லையா. அதனால ஏதோ ஒரு காரணத்தை வச்சுண்டு ஸ்ரீரங்க யாத்திரை வந்து ரங்கநாதனை சேவிச்சு அந்த கோவிலில் ஏதாவது ஒன்றாக கைங்கரியத்தில் நாம் ஈடுபட்டோமானால் பெரிய பெருமாளுக்கு வஸ்திரம் நாம் தான் எடுத்து கொடுக்கிறோம், வஸ்திரத்தை துவைத்து கொடுக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய வட்டில்கள் எல்லாம் துலக்கி கொடுக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் பெருமாளோட சம்பந்தம் தான் இப்போ முக்கியம். அத்தகைய ஒரு சம்பந்தத்துக்கு ஜீவன்களை உட்படுத்தி அதை ஒரு காரணமாக வச்சு தன்னுடைய அக்ஷயமான பரமபதத்தை அவர்களுக்கு வாரி விடணும் அப்படிங்கிற ஒரு பரம கிருபையினால தான் பகவான் அர்ச்சாவதார திருமேனியா இவ்வளவு திவ்ய தேசங்களிலேயும் ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்களிலேயும் எழுந்தருளி இருக்கான். பிரம்மா அதை சிந்தித்து பார்க்கிறார். நான் பிரம்மலோகத்தில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக இவரை கேட்டுட்டு வந்தேன், அந்த காலம் வந்துடுத்து போல இருக்கு, அதனால தான் வைவஸ்வத மனு அப்படி வந்து கேட்கிறார் அப்படின்னுட்டு அந்த பெருமாளை அவர்கிட்ட கொடுத்தார். அப்படியே பார்க்கடலிருந்து பிரம்மலோகத்தில் வந்து இறங்கின ரங்க விமானம் இப்போ வைவஸ்வத மனுவோட அயோத்திக்கு வந்துட்டார். அயோத்தியிலே சர்வ ஜனங்களும் பார்த்து பூஜை பண்ணுற மாதிரி அந்த ராஜாக்களுடைய தெய்வமா குலதனமா குலதெய்வமா இருக்கு அந்த ரங்கநாதர். தியாகராஜரே ராமபக்தர். ராமபக்தரான தியாகராஜருடைய கீர்த்தனைகளை கவனிச்சுட்டே வந்தோமானால் சில கீர்த்தனைகள் தன்னுடைய அன்றாட விஷயங்களை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ராமர்கிட்ட முறையிடுற மாதிரி சில கீர்த்தனைகள் உண்டு. தியாகராஜருடைய கீர்த்தனைகள் பார்க்கலாம். தாறுமாறு பழுக்கின ராமா அப்படிங்கிறது ஒரு கீர்த்தனை. ராமா என்னை பற்றி உலகத்தில் கண்ணாப்பினான்னு பேசிக்கிறாளேடா அப்படிங்கிறார். இன்னொன்று, எனக்கு பக்தி வேணும், பக்தி பிக்ஷமீயவே, சாத்வீக பக்தி பிக்ஷமீயவே, எனக்கு பக்தியை பிக்ஷையா போடு. அந்த பக்திங்கிறது எங்கேயாவது ஆடம்பரமாக பட்டோட்டோப்பமாக ராஜசமாக வந்துட போகிறது, சாத்விகமான பக்தியை பிக்ஷை போடு அப்படிங்கிறதா கீர்த்தனைகள் இருக்கு. ராமா, சில மகான்கள் சொல்கிறாளே, உன்னை தனியாக பாவித்து பூஜை பண்ணுறதை விட நான் நீயாவே ஆயிடணும்னு சொல்கிறாளே, அது சிறந்ததா இது சிறந்ததான்னு எனக்கு தெரியலையே. துவைத்தமோ சுகமா அத்வைத்தமோ சுகமா, ரீதி கவுளேங்கிற ராகம் அதில் கேட்கிறார். நீ வேறே நான் வேறே இருந்துட்டு உன்னை நான் பூஜை பண்ணுறது சுகமா, நீயும் நானும் ஒன்றாயிடுறது சுகமா ராமா அப்படின்னு கேட்கிறார். இப்படி பல கீர்த்தனைகளை தியாகராஜர் பாடிண்டு வரும்பொழுது சில கீர்த்தனைகள் ராமர் ரங்கநாதனை பூஜை பண்ற மாதிரியான கீர்த்தனைகள் உண்டு. சபல கோட்டி பிபம்பர தர ஸ்ரீ ஜானகி பதியோ
பாகவதர்கள்லாம் பஜனையில் பாடுவா உபச்சாரமோலென்னோ. அந்த கீர்த்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, ராமர் ரங்கநாதருக்கு உபச்சாரம் பண்ணுற கீர்த்தனையாக அந்த கீர்த்தனையை பாடுறார். அயோத்தியில தானே அந்த ராஜாக்கள் இருக்காளே, அந்த ராஜாக்களுடைய குல தெய்வமா, ராஜகுலத்துக்கே தெய்வமா அந்த ரங்கநாதர் இருந்துட்டு இருக்கார். வைவஸ்வத மனு அவருக்கு ஸ்ராத்த தேவன்னு பேரு, அவளுடைய மனைவிக்கு ஸ்ரத்தா தேவின்னு பேரு. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தான் இக்ஷுவாக்கு அப்படின்னு பேரு. அதனால தான் ராமபிரான் உதித்த குலத்துக்கே இக்ஷுவாக்கு குலம். முதல்ல மனுலிருந்து ஆரம்பித்து இக்ஷுவாக்கு குலத்தில் தான் ராமபிரான் அவதாரம் பண்றார். அந்த இக்ஷுவாக்கு குலத்தில் தான் நாபாகன் ஒரு ராஜா வரான். அந்த நாபாகன்கிற ராஜாவுடைய பையனாதான் அம்பரீஷன் வரார். அந்த அம்பரீஷ சரித்திரத்தை பாகவதத்தில் விஸ்தாரமாக சுகபிரம்மம் சொல்லிட்டு வரார். பாகவதம் நவமஸ்கந்தம் 9வது ஸ்கந்தத்தில் ராஜாக்களுடைய சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்களுடைய சரித்திரம், சந்திர வம்சத்தில் வந்த ராஜாக்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படும் பொழுது ராமாவதாரம் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. அந்த இடத்துல சுகபிரம்மம் ராமரை பற்றி சொல்லும் பொழுது, சுகர் பரமகிருஷ்ண பக்தர் தானே, பரமகிருஷ்ண பக்தர் சுகபிரம்மம். கிருஷ்ண சரித்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவரே தன்மயப்பட்டு சில இடங்களில் சொல்றார், சில இடங்களில் ஆச்சரியப்படுறார். அங்கிருந்து யசோதே குட்டி கிருஷ்ணனை அவன் அந்த பால் தயிர் வெண்ணெய் இருக்கக்கூடிய பானைகள் எல்லாம் கையில் இருக்கக்கூடிய மத்துனால உடைத்து விட்டு அந்த பால் வெண்ணெய் தயிரெல்லாம் அங்கே குட்டி கிடக்க அவனை பிடிச்சு கட்டணும்னு ஆசைப்பட்டு அவனை மிரட்டிண்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓட, கிருஷ்ணன் அவளுடைய கையில் பிடிபடாமல் டேக்கா கொடுத்து அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டு கடைசியாக வந்து அவனே அம்மா முன்னாடி நிற்கும் பொழுது உரல்ல கட்டி போடும் பொழுது சுகபிரம்மம் அப்படியே பரீட்சத்துக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறவர் அப்படியே பிரமிச்சு நிற்கிறார். என்னன்னார், எந்த உபனிஷத்து சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த பகவானுக்கு உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை, மேலும் இல்லை, கீழும் இல்லை, அந்த பகவானுக்கு இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, எல்லா பக்கமும் வியாபித்த ஒரு தனிப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோ, அந்த பொருளை ஒரு பால் தயிர் வெண்ணெய் விற்கக்கூடிய ஒரு பெண் உரல்ல கட்டிட்டாலே மீனி சிலிர்க்கிறது அவருக்கு. இப்படிதான் பாகவதம் சொல்லுவார் அவர். பூதனா மோட்சம் சொல்றார். பூதனை அங்கிருந்து அலங்காரம் பண்ணிட்டு வரா கோகுலத்துக்குள்ள. அந்த கோகுல வாசிகள் எல்லாம் சொல்றா, அன்றைக்கு கர்கர் இந்த கிருஷ்ணனுக்கு பேர் வைக்கும் பொழுது இவன் வந்து நாராயணோ சமோ குணைஹி, இவன் நாராயணனுக்கு துல்லியமானவன் அப்படின்னு சொன்னாரே. ஒரு கால் வைகுண்டபதியான நாராயணனே நம்ம கிருஷ்ணனா அவதாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அவனை பார்க்கறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமியான ரமா வந்திருக்காளோ, அவளை மாதிரியே இருக்காளே, மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்காளே, மகாலட்சுமியே தான் வந்திருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்து யசோதைக்கிட்டேந்து குழந்தைய வாங்கி பால் கொடுத்தான். ஆனால் பால் கொடுக்கும் பொழுது விஷத்தை கொடுத்துட்டா. குழந்தை விஷத்தையும் ஜீரணிச்சது மட்டும் இல்லாமல் அவளுடைய பிராணனையும் வாங்கினான். காரணம், என்கிட்ட நீ இப்படி பண்ணினா பரவாயில்ல, கோகுலத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் எல்லாம் நீ இப்படி வதம் பண்ணினியானால் அந்த தாய்மார்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்படுவா. மா முஞ்ச பாகவதம் சொல்றது. அவ கை காலெல்லாம் அப்படி உதைக்கும் பொழுது என்ன விடு 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 இதி பிரபாஷினி அப்படி சொல்றாளாம். உடனே அந்த இடத்துல மகான்கள்லாம் இந்த கட்டத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுறா. கிருஷ்ணா, நாங்கள்லாம் உன்னை பார்த்து பிடிச்சிக்கோ, என்னை கைவிட்டுடாத, கராவலம்பம் என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போன்னு நாங்கள் சொல்ல வேண்டியவர்களா இருக்கு. அவ என்ன தைரியம் உன்னை விடு விடுனாலே இப்படிலாம் அனுபவிக்கிறா. அத்தகைய பூதனை ஒரு மலை மாதிரி சாஞ்சு கீழே கிடக்கா. ஆனால் பூதனை அவளுடைய சரீரம் இங்கே மலை மாதிரி கீழே விழுந்தெடுத்து அந்த ஜீவன் வைகுண்டம் போகிறதாம், மோட்சத்துக்கு போகிறதாம். அதனாலே பூதனையை பற்றி பாகவதம் சொல்லிட்டு விடும்போது பூதனா வதம் இல்லை, பூதனா மோக்ஷம். உடனே அப்படியே சுகபிரம்மம் பார்க்கிறார் இந்த கதையை பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுது. என்னது பூதனா மோக்ஷம்? யாருக்கு? விஷம் கொடுக்க வந்த ஒருத்திக்கு பகவான் தன்னுடைய சாஸ்வதமான அக்ஷயமான யோகிகளுக்கெல்லாம் கூட கிடைக்குமான்னு தெரியாது அப்பேற்பட்ட ஒரு பரமபதத்தை கொடுத்துட்டானே.
அப்போ நித்தியம் பகவானுக்கு பழமும் பாலும் தயிரும் பலவிதமான அன்னங்கள் பண்ணி அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்க போகிறான்? அவன் கையில் வைகுண்டத்தை தவிர வேறு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது உயர்ந்த விஷயம்னு சொல்லலாம். அவனுக்கு ஒன்று இல்லையே. வைகுண்டத்துக்கு மேலே பகவான்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பக்தி பண்ணுறவனுக்கும் அதை தான் கொடுக்குறான். அவனுக்கு விஷத்து கொடுக்க வந்தவளுக்கும் அதை தான் கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் பாரபட்சம் கிடையாது. அதனால் அங்கேருந்து கம்பா தயாலும் சரணம் பிரஜேமே. உடனே சுகபிரம்மம் சொல்கிறார், இப்பேற்பட்ட ஒரு தயாளுவை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கேளா? பூதனா மோக்ஷம் அப்படிங்கிறோம். அதனால இப்படி ரங்கநாதர்கிட்ட ஒரு பெரியவர் வந்தார். ரங்கநாதருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். பகவான் நம்முடைய அர்ச்சனையெல்லாம் கேட்பான் இல்லையா? விஸ்வஸ்மை நமஹா, பகவான் தலையாற்றான். விஷ்ணவே நமஹா, வஷட்காராயை நமஹா, பூதபவ்ய பவத் பிரபவே நமஹா. அப்படியே ரங்கநாதர் அப்படியே அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ரங்கநாதர் ஆஹா நம்மள எப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு அப்படின்னு உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணினார்? ஒரு துளசி எடுத்து காலில் போடும்போது தரித்ராயை நமஹா. ரங்கநாதனே திருன்னு முழிச்சான். இரு என்ன சொன்னேன் இப்போ? லக்ஷ்மிகாந்தன் லக்ஷ்மிநாதன் லக்ஷ்மியை வக்ஷஸ்தலத்தில் வச்சுருக்கிறவன் என்னை விட்டு அந்த ஒரு க்ஷணம் கூட பிரியறதில்லை, அகலகில்லேன்னு இருக்கா. என்னை பார்த்து தரித்ராயை நமஹான்னு எப்படி சொல்லலாம்? நான் எந்த விதத்தில் தரித்திரன்? ஒரு விதத்தில் தரித்திரன் தான். பெருமாளுக்கே புரியலை. இல்லை இது தப்பு, இது எனக்கு பொருந்தாது. முன்னாடி சொன்னே விஷ்ணவே நமஹா, அதெல்லாம் நன்னா இருக்கு கேட்கறதுக்கு. தரித்ராயை நமஹான்னு எப்படி அர்ச்சனை பண்ணினேன்? இல்லை, நீ ஒரு விதத்தில் தரித்திரன் தான். என்ன? அந்த பெரியவர் ரங்கநாதனை பார்த்து சொல்கிறார், நீ 7 லோகத்திலையும் போய் உனக்கு சமமான ஒருத்தனையோ உன்னை விட பெரிய ஒருத்தனையோ கூப்பிட்டுண்டு வா. பகவான் 7 லோகத்திலையும் போனான். ரங்கநாதனுக்கு பெரியவராக ஒருத்தர் காணும். சரி, பெரியவரா நமக்கு மேலே ஒருத்தராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு சமமாவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல இல்லையா? நமக்கு சமமாக ஒருத்தர் இருக்காரான்னு தேடி தேடி பார்த்தார் ரங்கநாதர். அவருக்கு சமமாகவும் ஒருத்தரை காணும். இந்த அர்ச்சனை பண்ணின விட்டார். ரங்கநாதன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வந்தார். என்ன சுவாமி, 7 லோகமும் போனீரா? போனேன். எங்கே உமக்கு சமமானவர்? இல்லை. உங்களுக்கு காட்டிலும் பெரியவர்? இல்லை. பத்தீரா, உமக்கு பெரியவரும் இல்லை, உனக்கு சமமானவரும் இல்லை. அந்த விஷயத்தில் நீ தரித்திரன்தான். அதனால தரித்ராயை நமஹா. அதனால பகவானை காட்டிலும் பெரியவர் இல்லை, பகவானுக்கு சமமானவர் இல்லை. இது அழகா எந்த சுகபிரமும் அப்படி ஒரு கிருஷ்ண கதையிலையும் கிருஷ்ண பாவத்திலையும் கிருஷ்ணனையும் தானே கிருஷ்ணமயமாகி பாகவதம் சொல்கிறாரோ, அவர் நவம ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் ராமருடைய கதையை சொல்லிட்டு வரும். நிரஸ்த சாமிய அதிசயேன அப்படின்னு ஒரு பதத்தை தூக்கி போட்டுட்டார். அவரை ராமபக்தாலாம் ஆச்சரியப்படுறா, கிருஷ்ண பக்தால் ஆச்சரியப்படுறா. என்ன ராமாவதார வால்மீகி கூட வால்மீகி ராமாயணத்தில் இப்படி சொல்லலை. அப்படி ஒரு பதத்தை தூக்கி போட்டார். என்னன்னார்? தனக்கு சமமாகவோ தனக்கு அதற்கு மேற்பட்டதாகவோ இல்லாத ஒரு அவதாரம். ராமாவதாரத்துக்கு மேலே ஒரு சிறந்த அவதாரம் இல்லை. அதனாலே சுகபிரம்மே அந்த ராமாவதாரத்தை, கிருஷ்ண பக்தரான அவரே அந்த ராமாவதாரத்தை கொண்டாடினதுனால தான் ராமபக்தர்கள் எல்லாம் ராமரை பாடும் பொழுது வால்மீகியினால் கொண்டாடப்பட்ட ராமான்னு சொல்லாமல் சுகபிரம்மத்தினால கொண்டாடப்பட்ட ராமா. ஜெய ஜானகி ரமண பாகவதாலாம் அப்படி பாடுவா. நீங்கள் கவனித்து பாருங்கோ. சுகமுனி ஸ்துதி பாத்திர அப்படி வரும். தியாகராஜர் அழகா முதல் கீர்த்தனை ராமர் மேலே பாடுறார். நமோ நமோ ராகவாயா அனிசம். அந்த கீர்த்தனையில் சொல்கிறார், சுகனுதாய தினபந்தவே. அப்பேற்பட்ட சுகபிரம்மம் ராமச்சரித்திரத்தை நவமஸ்கந்தத்தில் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்கள், சந்திர வம்சத்தில் வந்த ராஜாக்களுடைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வரார்.